ஒரு 5 டீனேஜ் பசங்களை மட்டும் கூட்டிக்கிட்டு பஸ்ல ஒரு ட்ரிப்ல வந்து போறாங்க. காட்டு வழியா அவங்க போயிட்டு இருக்கும் போது போற வழி வந்து சரியில்லாததுனால வேற ஒரு வழியில அவங்க போக ஆரம்பிக்கிறாங்க. அதுக்குள்ள அடர்ந்த காடு. அப்படியே அந்த காட்டு வழியா அவங்க போயிட்டு இருக்கும்போது திடீர்னு டனலுக்கு வந்துடுறாங்க. இந்த டனலுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் அவங்க எதிர்பாராத அளவுக்கு பயங்கர ஆபத்தான விஷயங்கள் இருக்கு. அதுல இருந்து இவங்க எல்லாரும் எப்படி வந்து சர்வே பண்றாங்க அப்படின்னு சொல்றதுதான் இந்த பிலிமோட ஸ்டோரி. இது 2020ல ரிலீஸ் ஆன ஷார்ட்கட் அப்படிங்கிற ஹாரர் அட்வென்ச்சர் மூவி. அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் போட்டு விட்டுருங்க. நல்லா அடர்ந்த காட்டுல இருந்து தான் இந்த பிலிமோட ஸ்டோரி ஆரம்பிக்குது. இந்த அடர்ந்த காட்டுக்குள்ள கொஞ்சம் கூட சூரிய வெளிச்சமே இல்லை. ஏன்னா இங்க இருக்கிற மரங்கள் எல்லாமே அவ்வளவு அடர்த்தியா இருக்கிறதுனால சூரிய ஒளி கொஞ்சம் கூட இந்த காட்டுக்குள்ள வரல. இப்படி இருக்க ஒரு சின்ன பையனோட கையை வந்து இங்க காமிக்கிறாங்க. இந்த பையன் ஏதோ ஒரு விஷயத்த பார்த்து ரொம்பவே பயந்து போய் அங்கிருந்து வந்து ஓட ஆரம்பிக்கிறான். இந்த டீனேஜ் பையனோட பேரு வந்து சார்ஃபி. இவன் வந்து இந்த காட்டுக்குள்ள வந்திருப்பான். இப்ப திடீர்னு அங்கிருந்து எதையோ பார்த்து பயந்து வெளியில ஓடி வந்ததுக்கு அப்புறமா தான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுறான். இந்த இடத்துலதான் அவனுக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான காத்தே வந்து சுவாசிக்க முடியுது. அப்படியே கட் பண்ணி ஒரு பஸ்ஸை காமிக்கிறாங்க. இந்த பஸ்ல ஒரு 5 டீனேஜ் பசங்க வந்து ஒரு ட்ரிப்புக்காக வந்துட்டு இருக்காங்க. அதுல யார் யார் இருக்காங்கன்னு பார்க்கலாம். இந்த பையனோட பேரு நோலன். இவன் தான் இந்த படத்தோட ஹீரோ மாதிரி. இவன் பக்கத்துலயே ஒரு பொண்ணு வந்து உட்காந்துருக்கா. இவளோட பேரு பெஸ். இவ வந்து இந்த படத்தோட ஹீரோயின். இவளுக்கு டிராயிங் பண்றது இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்பவே பிடிக்கும். இவங்க 2 பேத்துக்குமே வந்து ஒருத்தர் பிடிக்கும். ஆனா இது வரைக்கும் வெளியில சொல்லிக்கிட்டது இல்ல. இப்ப கூட அவ டிராயிங் பண்றத ரொம்பவே ரசிச்சு இவன் பார்த்துட்டு இருக்கான். இவர் தான் இந்த பஸ்ஸோட டிரைவர். இவரோட பேரு ஜோசப். இவர் வந்து ரேடியோ ஆன் பண்ணிட்டு அதுல என்ன சொல்றாங்கன்றத கேட்டுட்டு வராரு. சந்திர கிரகணம் வரப்போகுது அப்படின்றத பத்தி தான் வந்து நியூஸ்ல வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஜோசப் இந்த சந்திர கிரகணத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற பசங்க கிட்ட கேக்குறாங்க. இங்க குண்டா ஒரு பையன் இருக்காங்களே, இவனோட பேரு கால். இந்த பொண்ணோட பேரு குயினி. எப்பயுமே இந்த கால் வந்து தொண பேசிக்கிட்டே தான் இருப்பான். இப்ப கூட அந்த லூனார் எக்லிப்ஸ் வந்தா என்ன அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து இந்த பொண்ணு கிட்ட நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்டுட்டு இருக்கான். இந்த பொண்ணு வந்து ஆனா கொஞ்சம் புத்திசாலி. அதனால அவன் கேட்கிற எல்லா கொஸ்டின்ஸுக்குமே அவன் வந்து ஆன்சர் பண்றா. கடைசி ஆள் இந்த பையன் தான். இவனோட பேரு ரெஜி. இவன் கொஞ்சம் ஆட்டிடியூடா தான் வந்து எப்பயுமே இருப்பான். இப்ப கூட எதையோ ஒன்னு தூக்கி போட்டு நம்ம நோலன் மேல தூக்கி போட்டு விளையாடிக்கிட்டு இருக்கிறான். அவனுக்கு வந்து இந்த மாதிரி வம்பிழுக்கிறது சுத்தமா பிடிக்கல. 2 பேரும் வந்து சண்டை போட்டுக்கிட்டு மிடில் ஃபிங்கரை காமிச்சு வம்பிழுத்துக்கிறாங்க. ஜோசப் கேட்டதுக்கு யாருமே வந்து எதுவும் சொல்லியிருக்க மாட்டாங்களா. அதனால மறுபடியும் அவரு இந்த சந்திர கிரகணத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்க, இந்த கால் வந்து மறுபடியும் குயினி கிட்ட நீ என்ன நினைக்கிற அப்படி இப்படின்னு வந்து தொண பேச ஆரம்பிக்கிறான். எப்பாடே இவன் பக்கத்துல ஏன் உட்காருவான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் முன்னாடி எந்திரிச்சு போய் உட்காந்துடுறா. இந்த ரெஜி இருந்துட்டு இது என்ன சாதாரண சந்திர கிரகணம் தானே, எப்பயும் நடக்கிற மாதிரி தான், இதுல என்ன பெரிய அதிசயம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஆட்டிடியூடா பேசிட்டு வந்துட்டு இருக்கான். இவங்களோட பஸ் அப்படியே வந்து காட்டுக்குள்ள போக ஆரம்பிக்குது. அந்த பஸ் உள்ள போக போக அது வந்து பஸ் சுத்தி பயங்கர இருளாக ஆரம்பிக்குது. ஏன்னா இந்த காட்டுக்குள்ள அவ்வளவு அடர்ந்த மரங்கள் இருக்கு. போயிட்டு இருக்கிற பாதையில திடீர்னு பஸ் வந்து ஸ்டாப் ஆகுது. என்னன்னு பார்த்தா அங்க வந்து மரக்கிரைகள் ஃபுல்லாவே வெட்டி ரோட்ல போட்டு வச்சிருக்காங்க. அதனால இந்த ரோட்ல இதுக்கப்புறம் இவங்களால போக முடியாது. சோ பக்கத்துல ஒரு மண் ரோடு மாதிரி இருக்கு. அந்த ரோட்ல நம்ம வந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிரைவர் வந்து எதை பத்தி யோசிக்காம அந்த ரோட்டுக்குள்ள வர ஆரம்பிக்கிறாரு. அங்க நமக்கு பார்த்தா நிறைய வந்து எலும்பு கூடு இதெல்லாம் வந்து காமிக்கிறாங்க. இதுல இருந்து தெரியுது இது கொஞ்சம் டேஞ்சரான ஏரியா தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இதெல்லாம் வந்து இவர் பெருசா எதுவும் கண்டுக்கல. நமக்கு வந்து இங்க இருந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. காட்டுக்குள்ளதானே வந்துட்டு இருந்தாங்க. திடீர்னு பார்த்தா இந்த இடம் வந்து வித்தியாசமா நிறைய பனி நிறைஞ்ச இடமா இருக்கு. இவங்க போற இடம் ஃபுல்லாவே வந்து பனியா இருக்கு. என்னடா இது திடீர்னு வந்து பனியா இருக்கே, நம்ம எங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பசங்களும் எல்லாருமே வந்து பாத்துட்டு இருக்காங்க. வித்தியாசமான வழியில போயிட்டு இருக்கும் போதும் இவர் வந்து பஸ் திடீர்னு ஸ்டாப் பண்ணிடுறாரு. என்னடான்னு பார்த்தா வெளியில ஒரு காட்டு மான் வந்து இறந்து கிடக்குது. இப்போ இதை வந்து நகர்த்தி போட்டா மட்டும்தான் இந்த வழியா இவங்க மறுபடியும் வந்து போக முடியும். அதனால நீங்க எல்லாரும் உள்ளேயே இருங்க பசங்களா, நான் போயிட்டு இதை வந்து நகர்த்தி போட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜோசப் மட்டும் போறாரு. பசங்களை சேஃபா உள்ள இருக்க சொல்லிட்டு ஜோசப் மட்டும் இறங்கி வந்து இந்த மானை வந்து உள்ள எடுத்துட்டு வந்து போட்டுட்டு இருக்காரு. கொஞ்சம் பக்கத்துல தான் போட்டிருப்பாரு. நிமிந்து பார்க்கும்போது ஏதோ ஒரு விஷயத்த பார்த்து ஷாக் ஆகுறாரு. இந்த பசங்களும் என்னடா இன்னும் அவரை காணமே அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா டிரைவர் வந்து உள்ள வந்துடுறாரு. ஆனா அவருக்கூடயே இன்னொரு ஆளும் வந்து இருக்கான். இவன் ஒரு சைக்கோ கில்லரு. இவனோட கையில வந்து கன்னும் இருக்கு. இவனோட பேரு பெட்ரோ. உள்ள வந்ததுமே அவனோட கையில வந்து கன் இருக்கிறதுனால எல்லாரையும் வந்து மிரட்டிட்டு இருக்கிறான். ஒழுங்கா எல்லாரும் லாஸ்ட் சீட்ல போயிட்டு உட்காருங்க, அமைதியா இருக்கணும், அப்படி இல்லைன்னா எல்லாரையும் ஒருத்தரா வந்து கொன்றுவேன் அப்படிங்கிற மாதிரி மிரட்டிட்டு இருக்கிறான். இந்த பசங்களும் பயந்து போயிட்டு அங்க உட்காடுறாங்க. அப்ப ஜோசப் இருந்துட்டு என்ன சொல்றாருன்னா, நீங்க யாரும் எதுக்கும் பயப்படாதீங்க, இவர் கொஞ்ச தூரத்துல இறங்கிடுவாரு, அதனால நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல, அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், நீ முதல்ல ஒழுங்கா வண்டி எடு அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்றான். பெட்ரோல் சொன்னதை கேட்டு எல்லாருமே போயிட்டு லாஸ்ட்ல உட்காந்துடுறாங்க. ஆனா இந்த ரெஜி மட்டும் ஓவர் ஆட்டிடியூட்ல அப்படியே வந்து நின்றுட்டு இருக்கிறான். டேய் உனக்கு என்ன தனியா சொல்லணுமா, போய் ஒழுங்கா உட்கார்றா, இல்லைன்னா போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி மிரட்ட. இவனோட கையில வந்து கன் வேற இருக்கிறதுனால ஐயோ போட்டா நம்மளும் போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டு அமைதியா உட்காந்துக்கிறான்.
5 பசங்களுமே ரொம்பவே பயத்துல தான் இருக்காங்க. அப்பதான் கால்க்கு வந்து ஒரு விஷயம் ஞாபகம் வருது, ஒரு ஃபிளாஷ்பேக். என்ன அப்படின்னா, இவன் வந்து ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து நல்லா சாப்பிட்டுட்டு இருப்பான். இவனுக்கு வந்து ஒரு அங்கிள் இருக்காரு. இவர் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர். இருந்துட்டு அவனோட அங்கிள் கிட்ட, நான் தான் வந்து இன்னைக்கு எங்க கிளாஸ்ல இருக்கிற ஒரு பொண்ணவே காப்பாத்தினேன் தெரியுமா, அந்த பொண்ணை எல்லாரும் சேர்ந்து பயங்கரமா வம்பிழுத்துட்டு இருந்தாங்க, நான் தான் அவங்க எல்லாரையும் அடிச்சு நாக் அவுட் பண்ணேன் அப்படின்ற மாதிரி வந்து கதை விட்டுட்டு இருக்கிறான். இவன் சொல்றது எல்லாமே கதை தான் அப்படிங்கிறது இந்த போலீஸ் ஆஃபீஸருக்கு தெரியும். இருந்தாலும் சரி ஓகே எதையோ சொல்லிட்டு போ அப்படிங்கிற மாதிரி விட்டுறாரு. இவங்க பேசி சாப்பிட்டுட்டு இருக்கும் போது ஒரு டேப்ல வந்து அப்படியே சாஸ் ஃபுல்லா கொட்டிடுறான். இவன் என்னடா இப்படி பண்ணிட்டியே அப்படின்னு தொடக்கும் போதுதான் இந்த பிக்சரை வந்து அவன் பாக்குறான். ஆமா இவன் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இவன் ஒரு சீரியல் கில்லர். இப்போ ரீசெண்டா ஜெயில இருந்து வர தப்பிச்சுட்டான். இவன் வந்து டீனேஜர்ஸை பார்த்தா அவங்களோட நாக்க கடிச்சே கொண்டுருவான் அப்படிங்கிற மாதிரி இந்த போலீஸ் ஆஃபீஸர் சொல்றாரு. ஆனா இதை பத்தி தான் உனக்கு வந்து பயம் இல்ல, நீ தான் ரொம்ப தைரியசாலியாச்சே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருக்காரு. விஷயங்கள் எல்லாமே இப்ப காலுக்கு வந்து ஞாபகம் வந்துருச்சு. இவன் யாரு என்னங்கிறது எல்லாமே இவனுக்கு தெரியும். ஐயோ இவன் நாக்க கடிச்சே கொள்றவனாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பீதியெல்லாம் உட்காந்துருக்கான். தான் எந்த உண்மை தெரிஞ்சாலே இவங்களால இப்ப எதுவுமே வந்து செய்ய முடியாது. இவன் கையில கன் இருக்கு, அதனால இவன் இறங்குற வரைக்கும் இவங்க அமைதியா தான் வந்தாகணும். இப்ப இந்த பஸ் போயிட்டு இருக்கும் போது இவன் திடீர்னு எல்லாரோட செல்போன்ஸையுமே வந்து கீழே தூக்கி போட சொல்றான். இந்த பசங்களும் அதே மாதிரி செஞ்சிடறாங்க. ஆனா இந்த ரெஜி மட்டும் செல்போனை தூக்கி போடாம அவனே வந்து வச்சிருக்கான். அதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் திமிரா உட்காந்துருக்கான். அப்ப இவன் வந்து உனக்கு என்ன பெரிய பருப்புன்னு நினைப்பா, ஒழுங்கு முறையே அந்த போனை தூக்கி போட்டுற, அப்படி இல்ல ஒரே அழுத்துதான் நீ இங்கேயே காலி அப்படின்னு சொல்ல, சரி 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 நான் போனை கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போனை வந்து சரண்டர் பண்ணிடுறான். இப்படிதான் சமத்தா இருக்கணும், இதே மாதிரி வந்தீங்கன்னா நீங்க எல்லாம் உயிரோட தப்பிக்கலாம், அப்படி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து மிரட்டிட்டு இருக்கிறான். போற வழி ஒத்தையடி பார்த்ததுனா அப்படின்றதுனால இவங்க பாட்டுக்கு போயிட்டே இருக்காங்க. சைட்ல ஒரு போர்டு இருக்கு, அது என்ன அப்படின்னா மிலிட்ரி பேஸ் அப்படின்னு, கைவிடப்பட்ட ஒரு மிலிட்ரி பேஸ் ஏரியாக்குள்ள தான் இப்ப இவங்க வந்து வந்துட்டு இருக்காங்க. நோலனுக்கு வந்து ஒரு ஐடியா தோணுது, எப்படியாவது அவன் கிட்ட இருந்து அந்த கன்னை வாங்கிட்டோம் அப்படின்னா இவனை வந்து நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பசங்க சேர்ந்து பிளான் பண்றாங்க. இது மாதிரி எப்படியாவது அவனை ஏமாத்தி கன்னை வாங்கலான்னு. உடனே கால் இருந்துட்டு, ஐயோ அதெல்லாம் என்னால பண்ண முடியாதுப்பா அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிடுறான். ஏதோ சைகையிலே பேசிட்டு இருக்கிறத இந்த பெட்ரோ வந்து பாத்துறான். டே அவன் தனித்தனியா போயிட்டு ஒழுங்கா அமைதியா உட்காருங்க, இல்ல அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு, ஆமா உன்னோட பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பேரை வந்து அவன் கேட்கறான். நோலன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொன்னதுமே, என்னடா நோலன் கேலன்னு பேரை பாரு காமிக் புக்ல வர மாதிரி அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்றான். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நான் சின்ன வயசா இருக்கும் போது ஒரு சிகரெட் பாக்கெட்டும் அதுக்கப்புறம் காமிக் புக்கையும் நான் திருடிட்டு போனேன். எனக்கு காமிக் புக் அப்பெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஆனா திருடினதுக்கு அப்புறம் என்னமோ தெரியல அந்த புக்கை எனக்கு பிடிக்கவே இல்லை. அதே மாதிரி வந்து நீயும் உன்னை பிடிக்காத மாதிரி செஞ்சிடாத, அமைதியா ஒழுங்கா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்றாரு. போயிட்டு இருக்கிற வழியில ஃபுல்லா பனியா இருந்ததுல அந்த பிளேஸ்ல இருந்து இப்போ ஒரு டனலுக்குள்ள அவங்க வந்துடுறாங்க. டனலுக்குள்ள போயிட்டு இருக்கும் போதே பாதி தூரத்துல பஸ் வந்து ஏதோ பிரேக் டவுன் ஆயிருது, பாதி தூரத்துல நின்றுது. என்னாச்சு அப்படின்னு பெட்ரோ கேட்கும் போது, என்னன்னு தெரியல வண்டி வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். திருப்பி ஜோசப்பும் வந்து ஸ்டார்ட் பண்ணி பாக்குறான், வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகல. கீழே போய் பாரு அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்றான். எனக்கு எதுவும் பெருசா தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது இந்த குயினி பொண்ணை பிடிச்சிக்கிறான் இவன். ஒழுங்கா நீ போயிட்டு இப்ப இறங்கி பாக்கல என்ன பிரச்சனை அப்படின்னு, இந்த பொண்ணை நான் இந்த இடத்துல வந்து சுட்டு கொண்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து மிரட்டிட்டு இருக்கான். ஜோசப்க்கு வேற வழி இல்ல, அதனால இவனும் வந்து எதுவும் தெரியலனாலும் சரி கீழே போயிட்டு பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஜின் கிட்ட போயிட்டு என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி பாக்குறான். வெளியில போனதுமே உள்ள இருக்கிற இந்த பசங்க எல்லாரும் சேர்ந்து பிளான் போடுறாங்க. டே இதான் நல்ல சான்ஸ், எப்படியாவது அவன் கிட்ட இருந்து அந்த கன்னை மட்டும் நம்ம வாங்கிடலாம். அவன் பார்த்தா ஒரு டம்மி பீஸ் மாதிரி தான் இருக்கான், அந்த கன்னை வாங்கிட்டா நம்ம வந்து அவனை கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. ஆனா இதுக்கு கால் மட்டும் ஒத்துக்கவே மாட்டேங்கிறான். நிச்சயமா இந்த பிளான் வந்து சொதப்பிரும், சப்போஸ் நம்ம அவன் கிட்ட இருந்து கன்னை வாங்க போறோம்னு தெரிஞ்சது அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கான். இங்க ஜோசப் வந்து இன்ஜின்ல என்ன பிரச்சனை என்னன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். இந்த பிரச்சனை இப்போதைக்கு சரியாகிற மாதிரி தெரியல அப்படிங்கிற மாதிரி இவன் வந்து சொல்றான். இந்த பிரச்சனை என்னன்னு பார்த்துட்டு இருக்கும் போது திடீர்னு வந்து அங்க இருக்கிற லைட் எல்லாமே வந்து ஆஃப் ஆயிருது. உங்களுக்கு ஆப்போசிட்ல வேற ஏதோ ஒரு சவுண்ட் கேக்குது, ஏதோ ஒண்ணு இருக்கிற மாதிரி இருக்கு. அப்ப இவன் என்ன சொல்றான்னா, ஒழுங்கா அது என்னன்னு நீ போய் பாரு அப்படிங்கிற மாதிரி இவனை மட்டும் அனுப்பி வைக்கிறான். இவனுக்கும் கொஞ்சம் பயமா தான் இருக்கு, இருந்தாலும் வேற வழி இல்ல. அவளை வேற கன் பாயிண்ட்ல வச்சு மிரட்டிட்டு இருக்கான். பஸ்ஸுக்குள்ள இருந்து இந்த பசங்களும் என்ன நடக்குது அப்படிங்கறத பாத்துட்டு இருக்காங்க. பெட்ரோவும் பயத்துலதான் வந்து நின்றுட்டு இருக்கான். ஜோசப் வந்து என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போயிட்டு பார்க்கும்போது பார்த்தா ஏதோ ஒரு சாக்குல வந்து எதையோ ஒண்ணு கட்டி வச்சிருந்திருக்கிற மாதிரி தான் இருந்திருக்கும். இவன் கிட்ட போயிட்டு பார்க்கும்போது அப்படியே அது எந்திரிக்கும் பாருங்க, அவ்வளவுதான் அப்படியே அள்ளு விட்டுருது. அது வந்து ஒரு கிரியேச்சர் மாதிரி இருக்கு. அந்த கிரியேச்சர் ஜோசப்பா அந்த இடத்துல கொடூரமா கொல்லுது. பார்த்ததுமே பெட்ரோ குயினியை கூட்டிகிட்டு மறுபடியும் பஸ்ஸுக்குள்ளே போயிடுறான். பஸ்ஸுக்குள்ள இருந்து இவங்க எல்லாரும் இதை பார்த்ததும் இவங்களுக்கு எப்படி இருக்கும், அள்ளு விட்டுறது, எல்லாரும் என்ன பண்றதுன்னே தெரியாம இருக்காங்க. இவன் வேற கண்ணை வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் மிரட்டிட்டு இருக்கிறான். இதை பாருங்க எல்லாம் ஒழுங்கா அமைதியா உட்காருங்க, இங்கிருந்து நம்ம கிளம்பலான்னு சொல்லிட்டு சாவியை பார்க்கும்போது சாவி இருக்காது. ஜோசப் போகும்போதே அவன்கிட்டே வந்து அதை எடுத்துட்டு போயிருந்திருப்பான். இப்ப யாராவது ஒழுங்கா போய் அவன் கிட்ட இருந்து அந்த சாவியை எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த காலை தான் வந்து அவன் ஃபோக்கஸ் பண்றான். நீ தான் போய் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லும்போது, இல்ல நாளா போக மாட்டேன், எனக்கு ஏதாவது ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பயந்துட்டு இருக்கான். அப்ப நோலன் தான் இருந்துட்டு நான் போயிட்டு எடுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான்.
இந்த மாதிரி ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருக்கும் போது பெஸ் இருந்துட்டு நானே போய் அதை எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே தைரியமா அவ வந்து இறங்கி போறா. என்னன்னு பார்த்தா அந்த ஷேடோ மாதிரி இருந்ததுல கிரியேச்சர் அது வந்து இப்போ அங்க இருந்திருக்காது. அதனாலதான் ஒரு தைரியத்துல கையில டார்ச்சோட எப்படியாவது அவர்கிட்ட போயிட்டு அந்த சாவி எடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறா. இவளுக்கும் வந்து உள்ள பயமா தான் இருக்கு, வேற வழியில எடுத்துதான் ஆகணும். அவர் வந்து ரொம்பவே கொடூரமான முறையில அந்த இடத்துல வந்து இறந்து கிடக்குறாரு. இவர் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அந்த சாவியை எடுக்கும் போது அவளுக்கு ஆப்போசிட்ல ஏதோ சவுண்ட் கேக்குது. என்னன்னு சொல்லிட்டு லைட் அடிச்சு பார்த்தா ஏதோ ஒரு கிரியேச்சர் மாதிரி கருப்பு உருவத்துல அவள் லைட் அடிச்சதுமே அந்த இடத்துல வந்து அப்படியே பின்னாடி போகுது. இதை பார்த்ததுமே அவளுக்கு அவ்வளவுதான், அள்ளு விட்டுறது எப்படியோ ஓடி பஸ்ஸுக்குள்ள வந்துடுறா. இந்த பஸ்ஸை வந்து யாராவது ஓட்டி ஆகணும்ல, அதனால ரெஜி கிட்ட தான் சாவியை கொடுத்து இவன் வந்து ஓட்ட சொல்றான். அவனும் வந்து சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்க்கறான். ஆனா அது வந்து ஸ்டார்ட்டே ஆகல. இது வந்து ஸ்டார்ட் ஆகல அப்படின்னு சொல்லும் போது அதெல்லாம் எனக்கு தெரியாது, எப்படியாவது நீ இந்த பஸ்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இவன் திட்டிட்டு இருக்கிறான். அவ்வளவுதான், நம்மளுக்கு செம்மையா கோவம் வந்துருது. யோ பஸ் ஸ்டார்ட் ஆகலைன்னா நான் என்னையா பண்றது, இது வந்து ஏதோ பிரச்சனையில இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவன் கத்துறான். சான்ஸை யூஸ் பண்ணி எப்படியாவது அவன் கையில இருந்து கன்னை வாங்கிடணும்னு ட்ரை பண்ணி இவங்க வந்து அந்த கன்னை வாங்கிடுறாங்க. இப்ப இவங்க கிட்டதான் அந்த கன் இருக்கு. இவங்க வந்து அவனை கன் பாயிண்ட்ல வச்சு மிரட்டுறாங்க. இவனும் கொஞ்சம் பயப்படுறான், ஏன்னா வேற வழி இல்ல. இவங்க இப்படி பேசிட்டு இருக்கும் போது இவங்க பஸ்ஸுக்கு மேல வந்து ஏதோ ஒண்ணு தட தட தடன்னு ஓடுற மாதிரி சவுண்ட் கேக்குது. அதை கேட்டதுமே இங்க இருக்கிற எல்லாருமே வந்து பயந்துடுறாங்க. இந்த சான்ஸை யூஸ் பண்ணி மறுபடியும் இந்த பெட்ரோ வந்து அந்த பசங்க கிட்ட இருந்து கன்னை வாங்கிடுறான். கன்னை வாங்கி இந்த பசங்களை தான் போட்டு தள்ள போறான் அப்படின்னு பார்த்தா கன்னை வாங்கி பஸ்ஸுக்கு மேலதான் வந்து பாயிண்ட் பண்ணிருக்கான். டே யாராவது மேல இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கி வந்து செக் பண்ணிட்டு இருக்கான். என்ன வந்து யாராலையும் எதுவும் செய்ய முடியாது, நான் யாருன்னு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி வந்து வசனம் எல்லாம் பேசிட்டு இருக்கான். அப்படியே அந்த கிரியேச்சர் இவனுக்கு முன்னாடி வரும் பாருங்க, அவ்வளவுதான். அதை பார்த்ததுமே இவன் வந்து பயப்படுவான் அப்படின்னு பார்த்தா அதை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கிறான். பஸ்ஸுக்குள்ள இருக்கிற இந்த பசங்களுக்கு ஏதேதோ சவுண்ட் எல்லாம் வேற கேக்குது, யாரோ வந்து ஷூட் பண்ற மாதிரியும், அதுக்கப்புறம் ஒரு கிரியேச்சரோட கத்துற சவுண்ட் இந்த மாதிரி வித்தியாசமா கேட்டுட்டு இருக்கு. இவங்க என்ன பண்றதுன்னே தெரியாம அப்படியே முழிச்சிட்டு இருக்கும் போது இவங்க பஸ்ஸுக்கு சைட்ல வந்துட்டு அந்த பெட்ரோவை கொண்டு அந்த கிரியேச்சர் அப்படியே வந்து இழுக்கும் பாருங்க. அவ்வளவுதான், இவங்க எல்லாருக்கும் அள்ளு விட்டுருது. இங்க இருக்கிற இந்த 5 பசங்களுமே ரொம்பவே பயத்துல இருக்கிறாங்க. நம்மளோட கதையே முடிஞ்சது அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி வந்து ரொம்ப பயத்துல இருக்காங்க. இப்ப நம்ம அடுத்து என்ன செய்ய போறோம், எப்படி இங்க இருந்து தப்பிக்க போறோம் அப்படிங்கிற எதுவுமே அவங்களுக்கு வந்து தெரியல. ரெஜிக்கு மட்டும் அவன் பஸ்ஸுக்கு பின்னாடி ஒரு வெளிச்சம் தெரியுது. என்ன அப்படின்னு அந்த வெளிச்சத்தை அவன் பார்க்கும் போது அவனை வந்து யாரோ ஹிப்டனைஸ் பண்ண மாதிரி அவனுக்கு வந்து தெரியுது. யாரோட கண்ட்ரோல்லயோ அவன் வந்து போயிட்டான். அவனுக்கு என்ன மாதிரி விஷுவல்ஸ் தெரியுதுன்னா, ஒரு ரூம்ல இவங்க எல்லாருமே இருக்காங்க. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மேல ஃபுல்லாவே ரத்த கரையா இருக்கு. இவனும் வந்து ரத்த கரையோட இருக்கான். அந்த கிரியேச்சர் அப்படியே இவனை பிடிக்கிறதுக்காக வருது. இவன் அப்படியே பிரம்ம பிடிச்ச மாதிரி உட்காந்துருக்கான். நோலனும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து வந்துட்டு என்னடா ஆச்சு, ஏன்டா இப்படியே பிரம்ம பிடிச்ச மாதிரி உட்காந்துருக்குன்னு சொல்லிட்டு அவனை வந்து அப்படியே தட்டி எழுப்புறாங்க. இப்ப இவங்க வந்து இந்த மாதிரி அவனை தட்டி எழுப்புற கேப்ல இந்த பஸ்ஸோட டோர் கதை வந்து யாரோ திறக்கிற மாதிரி இருக்கும். அந்த கிரியேச்சரோட கையை அப்படியே வந்து உள்ள வரும் பாருங்க. அவ்வளவுதான், இந்த எல்லா பசங்களும் பயங்கரமா அங்க இருந்து கத்துறாங்க. எப்படியாவது இங்க இருந்து தப்பிக்கணும், எப்படியாவது எமர்ஜென்சி டோர் வழியா வெளியில போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்றாங்க. இந்த நேரம்னு பார்த்து அந்த டோரும் வர ஓப்பன் ஆகல. உயிரினம் என்னன்றது கூட அந்த பசங்களுக்கு தெரியல. இது எதுவும் ஒரு கிரியேச்சரா இல்ல ஒரு ஷேடோவா ஆவியா என்னன்னே தெரியாம ரொம்பவே பயத்துல இருக்காங்க. இந்த மாதிரி நேரத்துல கரெக்டா பெஸ்ட் தான் வந்து அவ கையில இருந்த டார்ச் லைட்டை வச்சு கொஞ்ச நேரத்துக்கு அதை வந்து சமாளிக்கிறா. அதுல அது டைவர்ட் ஆன கேப்பை யூஸ் பண்ணி எப்படியோ எமர்ஜென்சி டோரை வந்து ஓபன் பண்ணி அந்த பஸ்ல இருந்து இவங்க எல்லாருமே வெளியில வந்துடுறாங்க. இங்க இருந்து பக்கத்துல வந்து ஒரு சின்ன டோர் மாதிரி இருக்கும். இது மூலியமா நம்ம இங்க இருந்து எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ள போய் பாக்குறாங்க. அந்த ரூம் வழியா வேற ஒரு டனலுக்கு இவங்க வந்து கனெக்ட் ஆகி இப்ப வந்து வராங்க. இது என்னடா இப்படியே போயிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது போற வழியில வந்து ஒரு மேப் பாக்குறாங்க. அதை பார்த்துதான் தெரிஞ்சுக்கிறாங்க இது வந்து கைவிடப்பட்ட ஒரு மிலிட்ரி பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இது மிலிட்ரி பேஸ் அப்படின்னா நிச்சயமா இங்க வந்து கண்ட்ரோல் ரூம் இருக்கணும், அங்க ரேடியோ எல்லாம் இருக்கணும். நம்ம அங்க போனோம் அப்படின்னா யாரையாவது கான்டாக்ட் பண்ணலாம், நமக்கு வந்து ஹெல்ப்புக்கு ஆள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து பிளான் பண்றாங்க. விஜய் வந்து அவங்க அப்பா கூட எடுத்த போட்டோ தான் பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இவங்க அப்பா வந்து ஆக்சுவலா எந்த ஒரு தப்புமே பண்ணிருக்க மாட்டாரு. ஆனா இவங்க அப்பா தான் தப்பு பண்ணதா ஃப்ரேம் பண்ணி அவரை வந்து இப்ப ஜெயில போட்டிருப்பாங்க. இதனாலதான் இவன் வந்து இவ்வளவு ஆட்டிடியூடா வந்து நடந்துட்டு இருப்பான். இப்ப அந்த போட்டோ பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்றான். அவனோட ஃப்ரெண்ட்ஸும் வந்து புரிஞ்சுக்கிறாங்க. சரி எப்படியாவது இப்ப நம்ம இங்க இருந்து கண்ட்ரோல் ரூமுக்கு போய் ஆகணும், அது வந்து இந்த இடத்துல இருக்கு, நான் போயிட்டு அங்க ஏதாவது ஹெல்ப் கிடைக்குதான்னு பாத்துட்டு வரேன். நோலன் மட்டும் கிளம்புறான். ஆனா பெஸும் இருந்துட்டு நானும் உங்க கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் இங்க இருந்து கிளம்புறாங்க. சரி அது பண்றதுனாலும் சீக்கிரம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கால் வந்து சொல்லி அனுப்புறான். இவங்க போற வழி கொஞ்சம் ஆபத்தானதுதான், இருந்தாலும் எப்படியாவது அங்க போனாதான் ஏதாவது ஹெல்ப் கிடைக்கும். சோ இவங்க 2 பேரும் வந்து பேசிக்கிட்டே போறாங்க. கையில வந்து தீப்பந்தத்தையும் வந்து வச்சிருக்கா ஒரு சேஃப்டிக்கு. இவங்க 2 பேரும் தனியா தானே வராங்க, அதனால நீ எப்படி இந்த டிராயிங்லாம் வந்து பண்ற, எப்படி உனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் கொஞ்சம் க்ளோஸா பேசிக்கிறாங்க. சைக்கோ கிட்ட இருந்து தப்பிச்சு அடுத்து ஒரு கிரியேச்சர் கிட்ட மாட்டிக்கிட்டோமேன்ற பயத்துல கால் வந்து இங்க என்னமோ பாட்டு பாடுறேன்னு சொல்லிட்டு பயத்துல வளரிக்கிட்டு இருக்கிறான். இது வந்து ஆனா இங்க யாருக்குமே பிடிக்கல. டே கொஞ்ச நேரமாவது வாய முறா, இரிட்டேட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி ரெஜி சொல்றான். ஆனா அதுக்கெல்லாம் நான் ஒன்னும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் நானே பயத்தை மறைக்கிறதுக்கு தான் பாட்டு பாடிட்டு இருக்கேன். 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. அப்ப குயினி தான் உள்ள வந்துட்டு 2 பேரும் கொஞ்சம் சண்டை போடாம இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ரெஸ்ட் ரூம் போய் ஆகணும், தனியா போக பயமா இருக்கு, யாராவது ஒருத்தர் கூட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கூட்டிட்டு போறா. ரெஜி தான் வந்து சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட போறான். இவன் இன்னும் அந்த பாட்டை வந்து கண்டினியூ பண்ணிட்டு
பண்ணிட்டு தான் இருக்கான். இல்லனோ பெஸ்ஸும் வந்து இப்போ ஒரு இடத்துல வந்து ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறாங்க. என்னன்னு பார்த்தா அந்த இடத்துல நிறைய லைட் செட்டப்ஸ் வந்து பண்ணி வச்சிருக்காங்க. அப்படின்னா நிச்சயமா இந்த இடத்துல யாரோ ஒருத்தர் இருந்திருக்காங்க. அவங்களுக்கு இந்த கிரியேச்சரை பத்தியும் தெரிஞ்சிருக்கு. அந்த கிரியேச்சரை அழிக்கிறதுக்காக தான் இதெல்லாம் செட் பண்ணியிருக்காங்கன்றதை இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. பக்கத்திலே பார்த்தா ஒரு ஆளோட எலும்பு கூடும் வந்து இருக்கு. இதை பார்த்ததுமே கன்ஃபார்ம் பண்றாங்க, இவர் தான் அவரா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கிரியேச்சருக்கு வெளிச்சம் அப்படின்னாலே ரொம்பவே பயம். அதனாலதான் அது வந்து இருட்டிலே வந்து இருந்துட்டு இருக்கு. ஒரு பக்கம் இவங்க 2 பேரும் வந்து ரெஸ்ட் ரூம் போறதுக்காக வெளியில வராங்க. குறிப்பிட்ட இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா சரி நீ இங்கே பார்த்துட்டு இருந்தா நான் எப்படி போறது, அந்த பக்கம் திரும்பி நில்லு அப்படின்னு சொல்லிட்டு குயினி வந்து சொல்றான். இவனு வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி நின்னுட்டு பேசாம இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சும்மா பேச்சு கொடுத்துட்டு இருக்கான். நீ எப்பயுமே வந்து கோவப்படுவேல, அந்த மாதிரி கோவப்படும் போது ரொம்பவே அழகா இருப்ப, நான் இதை வந்து உங்ககிட்ட சொன்னதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசிட்டு இருக்கான். ஆனா என்னடா நம்ம பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கமே, இவ கிட்ட இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்கும்போது பார்த்தா இவனுக்கு பயங்கரமான ஷாக்கு. அந்த இடத்துல குயினியை வந்து காணோம். ஐயோ இவ எங்க போனா அப்படின்னு சொல்லிட்டு குயினி அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஃபுல்லா தேட ஆரம்பிக்கிறான். டைமிங்ல நோலனும் பெஸ்ஸும் சேர்ந்து கண்ட்ரோல் ரூமும் எங்க இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிச்சிடுறாங்க. அதோட அந்த லைட்ஸ் எல்லாமே பார்த்திருப்பாங்கல்ல, அந்த செட்டப்ஸ்க்கான ஸ்விட்சும் வந்து எந்த இடத்துல இருக்கு அப்படிங்கறதையும் அவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க. இதை நம்ம ஆப்ரேட் பண்ணோம்னா நிச்சயமா அவங்களை அழிச்சிட முடியும்னு அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. இங்க ஒரு பக்கம் இவன் ஓடி வந்துட்டு இந்த காலையும் கூட்டிக்கிட்டு குயினியை வந்து தேட ஆரம்பிக்கிறாங்க 2 பேரும் சேர்ந்து. அவ எங்கேயுமே அந்த இடத்துல இருக்கிற மாதிரி தெரியல. அப்ப ஒரு இடத்துல போயிட்டு பார்க்கும்போது அந்த கிரியேச்சர் இவளை வந்து பயங்கரமா வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. இதை பார்த்ததுமே அவ்வளவுதான், இவங்களுக்கு அள்ளு விட்டுருது. அந்த கிரியேச்சர் இப்பதான் வந்து அப்படியே பாக்குறாங்க. எப்படியாவது அவளை வந்து காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து அந்த தீப்பந்தத்தை வச்சு டைவர்ட் பண்றான் இவன். இப்படி தீப்பந்தத்தை காமிச்சதுனால குயினி கிட்ட இருந்து அது வந்து விலகிருது. இந்த இடத்த யூஸ் பண்ணி கால் வந்து எப்படியோ அவளை கூட்டிட்டு வெளியில போயிடுறான். இப்ப இவன் வந்து மாட்டிக்கிட்டான். இந்த தீப்பந்தத்தை வச்சே சமாளிக்கலான்னு பார்த்தா அந்த தீப்பந்தத்தை அது வந்து தண்ணிக்குள்ள தள்ளி விட்டுருது. அவ்வளவுதான், இப்ப இவனுக்கு எப்படி இருக்கும், இந்த இருட்டுக்குள்ள இவனை வந்து பயங்கரமா அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. இவனை கொல்லலாம் அப்படின்னு வரும்போது கரெக்டா இந்த பக்கம் இந்த நோலனும் பெஸ்ஸும் சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா இந்த சுவிட்ச் வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுவிட்சை வந்து போட்டுறாங்க. அந்த இடத்துல ஃபுல்லாவே வந்து லைட் வந்துருது. இந்த வெளிச்சம் வந்ததுனால ஜஸ்ட் மிஸ்ல அந்த கிரியேச்சர் வந்து இவனை கொல்லாம அங்க இருந்து ஓடிடுது. இந்த செட்டப்ஸை வச்சு அதை வந்து அழிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கிற ரூமுக்கு போயிட்டு அவங்க வந்து பாக்குறாங்க. அங்க இதுக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து இறந்து போயிருந்தாருல, அவர் இந்த கிரியேச்சரை பத்தி ஃபுல்லா வந்து ரிசர்ச் பண்ணியிருந்திருக்காரு. அதுக்கான ஃபுல் டீடைல்ஸுமே இதுல வந்து இருக்கு. அது மட்டும் இல்ல, ஒரு அண்ணனும் தங்கச்சியும் எடுத்துக்கிட்டு போட்டோ கூட அதுல இருக்கு. நிச்சயமா இவரு தான் வந்து இந்த இடத்துக்கு வந்து இந்த கிரியேச்சரை பத்தி ரிசர்ச் பண்ணி அதை அழிக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை பத்தி நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வரலான்னு இவங்க 2 பேரும் வராங்க. இவங்க 2 பேரும் வரும்போது ஆப்போசிட்ல ஏதோ ஒண்ணு வரது மாதிரி தெரியுது. ஐயோ என்னடா பண்ண போறோம் அப்படின்னு பயந்துகிட்டே நிற்கும் போது பார்த்தா இவங்க 3 பேரும் தான் இந்த இடத்துக்கு வராங்க. ஐயோ இவங்க எல்லாத்தையும் ஒன்னா பார்த்ததுல இவங்க எல்லாருக்குமே ரொம்பவே சந்தோஷம். குயினியை வந்து அது பயங்கரமா அட்டாக் பண்ணிருக்கு அப்படிங்கறத இவங்க வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. இவங்களோட கழுத்துல பார்த்தா அது எதையோ ஒண்ணு வித்தியாசமா அட்டாக் பண்ணி அதை வந்து ஃபீட் பண்ணி வச்சிருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு இது எல்லாமே என்னோட தப்பு தான், நான் வந்து அவளை தனியா விட்டுருந்துருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ரெஜி வந்து ஃபீல் பண்றாங்க. இப்ப இவங்க ஃபீல் பண்ணி எதுவும் ஆக போறதில்ல. சோ இவங்க எல்லாருமே அந்த கண்ட்ரோல் ரூமுக்கு வந்து போறாங்க. இவங்களுக்கு வந்து ஒரு டைரி கிடைச்சிருக்கோம்ல, அந்த டைரியை வந்து இவங்க படிக்க ஆரம்பிக்கிறாங்க. காட்டு பகுதிக்குள்ள இந்த அண்ணனும் தங்கச்சியும் சேர்ந்து ஒரு ட்ரெக்கிங் மாதிரி வந்து வராங்க. இந்த அண்ணனோட பேரு சோஃபி, இவளோட பேரு இசபெல். இவங்க 2 பேரும் வந்துட்டு இருக்கும் போது இந்த பொண்ணு வந்து ஒரு வித்தியாசமான விஷயத்த பாக்குறாங்க. வந்து ஒரு டனல் இருக்கிறத அவ வந்து நோட் பண்றா. இதென்ன இவ்வளவு இதா இருக்கு, இவ்வளவு இருட்டா வேற இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவ வந்து பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறா. ஆனா இவன் வந்து அதை கவனிக்கல. அவன் வந்து ஏதோ ஒரு விஷயத்த வந்து பாத்துட்டு இருந்திருப்பான். நீ இரு இந்த இடத்துல வந்து இது எதுவும் இல்லாத மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவன் செக் பண்றதுக்குள்ளே இவ உள்ள போயிடுறான். அங்க வந்து ஏதோ ஒரு விஷயத்த பார்த்து பயங்கரமா ஷாக்கும் ஆகுறான். என்னடா இது ஏதோ வித்தியாசமான சவுண்ட் வருது அப்படின்னு அப்பதான் சோஃபி வந்து உள்ள பாக்குறான். இவனும் ஏதோ ஒரு விஷயத்த பார்த்து ரொம்பவே பயந்து போய் அந்த இடத்துல இருந்து தலை தெறிக்க ஓட ஆரம்பிக்கிறான். இந்த சீனை தான் இந்த படத்தோட இன்ட்ரோல நம்ம வந்து பார்த்திருப்போம். கிரியேச்சர் இசபெல்ல கொல்றதை இவன் வந்து பார்த்திருந்திருப்பான். அவ தங்கச்சியோட டைரி தான் வந்து இவன் கிட்ட இருக்கும். இப்ப இவனை வந்து எப்படியோ சர்வை பண்ணி அங்கிருந்து காப்பாத்தி கூட்டிட்டு போயிடுறாங்க. இப்ப அவன் சின்ன பையனா இருந்திருக்கான். இதுவே 50 வருஷத்துக்கு அப்புறம் என்னோட தங்கச்சி நீ கொன்னில, நான் உன்னை நிச்சயமா சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிரியேச்சரை பழி வாங்குறதுக்காக அதை பத்தி நிறைய ரிசர்ச் வந்து பண்ணிட்டு அதை எப்படி வந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த டனலுக்குள்ள அவன் மறுபடியும் வந்து இந்த ரூம்ல எல்லா செட்டப்ஸையுமே செஞ்சிருந்திருப்பான். செட் பண்ணதுதான் இந்த லைட்ஸ் எல்லாம். எப்படியோ அதை வந்து அழிக்கிறதுக்கு முன்னாடி அவர் இறந்து போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி இந்த டைரியில இருக்கிறது எல்லாத்தையுமே அவங்க படிச்சு தெரிஞ்சுக்கிறாங்க. அவர் விட்டதை நம்ம தான் வந்து முடிக்கணும், நம்ம எல்லாரும் சேர்ந்து எப்படியாவது அந்த கிரியேச்சரா அழிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து பிளான் போடுறாங்க. உண்மையிலே சர்ஃபி வந்து எப்படி இறந்தாரு அப்படிங்கறத வந்து நமக்கு காமிக்கிறாங்க. இவர் வந்து எல்லா செட்டப்ஸோடையும் இங்க வந்து ரெடியா வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. எப்படியாவது அந்த கிரியேச்சரை இங்க வர வச்சு அதை அழிக்கணும்னு ட்ரை பண்ணும்போது இவர் வந்து ரேடியோ யூஸ் பண்ணிருப்பாருல, அதோட சவுண்டு கேட்டு இவர் அதை அழிக்கிறதுக்கு முன்னாடி அந்த கிரியேச்சர் இங்க வந்து இவரை வந்து கொண்டு இருந்திருக்கும். இவரால வந்து அது சடனா வந்ததுனால எதுவுமே செஞ்சிருக்க முடியாது. இப்படிதான் அவர் இறந்து போயிருப்பாரு. இப்ப எப்படி அந்த கிரியேச்சர் இங்க வர வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து பிளான் பண்றாங்க. அந்த குயினி பொண்ணை வந்து அதை அட்டாக் பண்ணிருக்கல, சோ நிச்சயமா அதை வந்து அதை வச்சு இந்த இடத்துக்கு வர வைக்கலாம். அப்படி வந்ததுமே இந்த லைட்ஸ் ஆன் பண்ணி அதை வந்து நம்ம வந்து கொண்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பிளான் போடுறாங்க.
பிளான் பண்ணபடி எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுட்டு எல்லாரும் வந்து ஒவ்வொரு சைட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப குயினியை அட்டாக் பண்ணுச்சுல அந்த கிரியேச்சர், அந்த துணியை வச்சுதான் அதை வந்து இங்க வர வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த துணியை வச்சு எப்படியோ அதை இங்க வர வச்சிடுறாங்க. அந்த கிரியேச்சர் வந்ததுமே லைட்ஸ் ஆன் பண்ணலான்னு ரெஜி வந்து ட்ரை பண்றான். ஆனா அவங்க கெட்ட நேரமோ என்னமோ அது ஆன் ஆகவே இல்லை. இப்போ இந்த கிரியேச்சர் நோலனை வந்து பார்த்துட்டு அவனை அட்டாக் பண்ணலான்னு போகும்போது பெஸ் வந்து உள்ள இருந்து கிளாப் பண்றா. அந்த சத்தத்தை கேட்டு இது வந்து டைவர்ட் ஆகி அவங்க இருக்கிற பக்கம் வந்து போயிட்டு இருக்கு. இப்ப பெஸ் கூட தான் குயினியும் வேற இருக்கா. குயினியை பார்த்தாலே இது அவ்வளவுதான். இந்த இடத்துல இவங்க 2 பேருமே காலி. என்ன பண்றதுன்னு தெரியாம அவங்க பீதியில உட்கார்ந்து இருக்கும் போது கரெக்டா இந்த சான்ஸை யூஸ் பண்ணி நோலன் நேரா அந்த இடத்துக்கே போயிட்டு ஸ்விட்சை வந்து ஆன் பண்ணிடுறான். அப்படி ஆன் பண்ணதுல அந்த இடத்த சுத்தி வந்து வெளிச்சம் வர ஆரம்பிக்குது. வெளிச்சத்துல அந்த கிரியேச்சர் வந்து அங்க கொஞ்சம் டைவர்ட் ஆகுது. இந்த கேப்பை யூஸ் பண்ணி இந்த 2 பொண்ணுங்களுமே இங்க இருந்து எப்படியாவது வெளியில வந்தாகணும் அப்படின்னு வந்து வந்துட்டு இருக்காங்க. வெளியில எப்படியோ வெளிச்சத்தை பாத்துறாங்க. அப்பா இந்த எஜ்ஜுக்கு வந்துட்டோம் அப்படின்னா நம்ம எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எஜ்ஜுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் பாக்குறாங்க பசங்க யாருமே நம்ம கூட வரல அப்படின்னு. அது மட்டும் இல்ல இந்த கிரியேச்சர் இந்த 2 பொண்ணுங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இந்த இடத்துக்கு வந்து நிக்குது. இப்போ இதுவும் வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம நின்றுட்டு இருக்கும்போது பார்த்தா பின்னாடில இருந்து அந்த 3 பசங்களுமே தீப்பந்தத்தோட வந்து வந்துட்டு இருக்காங்க. இப்ப இந்த கிரியேச்சரால இந்த பக்கமும் போக முடியாது, அந்த பக்கமும் போக முடியாது. ஏன்னா ஒரு பக்கம் தீப்பந்தம், அதுவும் வெளிச்சம் தான். இந்த பக்கமும் இவங்க வெளிச்சத்துல தான் நிக்கிறாங்க. என்ன பண்றது அப்படின்னு தெரியாம இது நின்றுட்டு இருக்கும் போது அந்த 3 பசங்களுமே இதை கிராஸ் பண்ணும்போது அந்த தீப்பந்தத்தை இது மேல போட்டுட்டு அங்க இருந்து ஓடிடுறாங்க. அதனால அந்த கிரியேச்சர் அந்த இடத்துல வந்து எரிஞ்ச சாம்பல் ஆகுது. எப்படியோ இவங்க எல்லாரும் பிளான் பண்ணி அதை வந்து கொண்டுடுறாங்க. இங்க நடந்த விஷயத்த பத்தி இவங்க வந்து போலீஸ் கம்ப்ளைண்டாவும் வந்து கொடுத்துடுறாங்க என்னென்ன நடந்ததுன்னு. வந்து ஃப்ரீயா சைக்கிள் ஓட்டிட்டு வந்துட்டு இருக்கும் போது அவனே வந்து பேக்ரவுண்ட் வாய்ஸ்ல என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா, நாங்க இந்த ட்ரிப் ஆரம்பிக்கும் போது ஜோசப் வந்து எங்க கிட்ட ஒரு கேள்வி கேட்டாரு. அதுக்கான பதில் வந்து தைரியம் தான். நம்ம தைரியத்தோட இருந்தோம் அப்படின்னா எல்லா விஷயங்களையுமே வந்து சாதிக்க முடியும். அன்னைக்கு மட்டும் எங்களுக்கு இந்த தைரியம் வரலன்னா நாங்க எல்லாருமே இறந்து போயிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்லிட்டு இருக்கான். பசங்க வந்து இங்க நடந்த விஷயத்த பத்தி சொல்லியிருப்பாங்கல்ல. அதனால கிறிஸ் அப்படிங்கிற ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து இந்த இடத்துல என்ன நடந்தது அப்படிங்கிறத பாக்குறதுக்காக நேரா வந்திருக்கிறாரு. அவர் இந்த இடத்துல வந்து மேலோட்டமா பார்க்காம இன்னும் உள்ள போய் பாக்குறாரு. ஏதோ ஒரு விஷயத்த பார்த்து ஷாக் ஆகுறாரு. இதோட அந்த படத்தோட கதையை முடிச்சிருக்காங்க. ரொம்பவே வித்தியாசமான ஒரு படமா இருந்ததுல இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு என்னோட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இது மாதிரி வேற ஏதாவது படத்தை பத்தியோ சீரிஸ் பத்தியோ நான் பேசணும்னு நினைச்சாலும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பண்ணுங்க. until then டாடா பாய் ஃப்ரம் உங்கள் தமிழ் பொண்ணு.